மீண்டும் ஒரு விளையாடிந்துடும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் சிம்பாப்வேக்கு இடையிலான 3-20 போட்டிகள் கொண்ட தொடரில் சிம்பாப்வேயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஹராரையில் 3வது போட்டி ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கதாகவே. ஏற்கனவே 2-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி தொடரை கைப்பற்றிருந்தது. ஆகவே 3வது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று வெள்ளை துடைப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினத்தில் இந்திய அணி களமிறங்க சிம்பாப்வே எப்படியாவது சொந்த மண்ணில் இந்த ஒரு வெற்றியாவது பெற்று ஆறுதல் வெற்றி அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் நேற்றைய தினத்தில் களத்தில் இறங்கியிருந்தார்கள். ஆகவே 4 வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த தொடரில் தொடர்ந்து மோசமான துடுப்பாட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிற அபிஷேக் சர்மா நேற்றும் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் முடக்க 1.5 பந்தில் 20 ஓட்டங்களுக்கு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. இரண்டாவது விக்கெட்டுக்காக வைபவ் சூரியவன்சி மற்றும் இஷான் கிஷானுக்கு இடையிலான இணைப்பாட்டம் 50 பந்துகள் 75 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தன குறிப்பிடத்தக்கது. இஷான் கிஷான் இதில் 4 ஓட்டங்கள் 29 ஓட்டங்களுடன் ஆட்டம் முடக்கும் போது 10 பந்து வீச்சில் இந்திய அணி 95 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. மூன்றாவது விக்கெட்டுக்காக வைபவ் சூரியவன்சியோடு அணியின் தலைவர் சுரேஷ் ஐயர் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார். 29 பந்துகள் 50 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் நேற்றைய தினத்தில் வைபவ் சூரியவன்சி 49 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக அதிரடியாக 81 ஓட்டங்களை பெற்று மீண்டும் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை நிரூபித்திருந்தார். 15 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளில் 145 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் வைபவ் சூரியவன்சி ஆட்டமிழந்த தொடர்ந்து. அதன் பின்னதாக சுரேஷ் ஐயர் அணியின் தலைவர் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 இடங்கள் 27 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க ரிங்கு சிங் இறுதி நிலை தனது பங்குக்கு 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 1 இடங்களாக அதிரடியாக 25 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க திலக் வர்மா 11 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காதிருந்த போது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 192 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து அபிஷேக் சர்மா மற்றும் பிளஸிங் முசரபானிக்கு இடையிலான 20 போட்டிகளிலே அபிஷேக் சர்மா 29 பந்துகளை எதிர்கொண்டு 17 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 5 தடவைகள் ஆட்டம் விழுந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது 20 போட்டிகளிலே. அத்தோடு 15 வயதுக்கு உட்பட்ட வீரர்களிலே 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வரிசையில் நேபாளின் குஷல் மேலா ஒரு தடவையும், சூரியவன்சி இப்பொழுது 15 வயதே இருக்கின்ற அவர் இதுவரை 2 அரைச்சதங்களை தனது 15 வயதுக்குள்ளே பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது 15 வயதாகிறது. வயதாகிய நிலையில் இப்பொழுது 16வது வயதுக்குள்ளே 2 அரைச்சதங்கள் பெறப்பட்டது சாதனையாக இருக்கிறது. அத்தோடு ஒரு வருடத்தில் அதிகப்படியான 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரர் வரிசையில் 20 போட்டிகளிலே சூரியவன்சி இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 86 ஓட்டங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு 20 போட்டிகளிலே பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அத்தோடு அபிஷேக் சர்மா 2024ஆம் ஆண்டு 87 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தது 2வது இடத்தில் இருக்கிறது. முதலாம் இடத்தில் அபிஷேக் சர்மா 2025ஆம் ஆண்டு 108 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததே முதலாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 193 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சிம்பாப்வே அணி 20 ஓவர்களிலே 157 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் இருந்து 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் தோல்வியடைந்து 3-0 என்ற அடிப்படையில் தொடரை இழந்திருந்தது. பிரைன் மென்னட் 0 ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாயங்க் யாதவருடைய சிறப்பான பந்து வீச்சு முதல் பந்திலே இந்த போட்டித்தொடரில் 3 போட்டிகளில் 2 போட்டிகளிலும் தான் வீசிய முதலாவது பந்து ஓவரிலே முதலாவது விக்கெட்டை வீழ்த்திய சாதனையாக படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 2 தடவைகள் முதலாவது பந்திலே எதிரணி விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். இதற்கு முன்னதாக புவனேஸ்குமார் 3 தடவைகள் முதல் பந்திலே ஆட்டம் இழக்க செய்தது சாதனையாக இருக்கிறது. சிம்பாப்வே அணி சார்பாக அதிகப்படியான 0களை பெற்றுக் கொடுத்த இந்த வீர வரிசையில் கிரீஷிக பாவா 11 தடவையும் சிகாண்டர் ராஷா 11 தடவையும் ஆட்டம் இழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அணியின் தலைவர்களிலே 20 போட்டிகளில் அதிகப்படியான 0க்கு ஆட்டம் இழந்தவர்கள் அரோன் பிஞ்ச் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் 8 தடவையும், சிகாண்டா ராசா நேற்றைய 0 மொத்தமாக 7 தடவையும் ஆட்டம் இழந்து வெளியேந்தார்கள். அணியின் தலைவர் வரிசையில் 0 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் பட்டியலில் முதலாம் இடத்தில் அரான் பிஞ்ச் 8 தடவையும், சிகாண்டா ராசா 7 தடவையும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரைன் மென்னட் அதிகப்படியாக 43 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 அடங்களாக 54 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வெஸ்லி மதவேரா 28 ஓட்டங்களை அடுத்தபடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார்.
இந்தியா சார்பாக மாயங்க் யாதவ் 4 பந்துகள் 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், யாசூர் தாக்கூர் 2 விக்கெட்டுகளையும், அபிஷேக் சர்மா மற்றும் அசோக் சர்மா மற்றும் ராபி பிஷ்னோய் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்த போட்டிகளை சிறப்பாக அதிரடியாக ஆடி 81 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது வைபவ் சூரியவன்சி. இந்த போட்டியின் நாட்ட நாயகனாகவும் தொடரின் நாட்ட நாயகனாகவும் வைபவ் சூரியவன்சியே தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.